ஹாய்! இன்னைக்கு வந்து கேர்ல்ஸ் அவுட். ஸோ, என்னோட ஃப்ரெண்ட் வந்து எப்பயுமே மந்த்லி மந்த்லி போவா. இந்த டைம் நான் அவளோட ஜாயின் பண்ணிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ, நாங்க பர்துபாய் சைடு போயிருக்கோம். ஆக்சுவலி வந்து இதில என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான டே எனக்கு. ஏன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன். மொத்தம் நாங்க 3 பேர் போனோம். கலை அண்ட் இன்னொருத்தி வந்து ரஷீதியாலேருந்து சங்கி. கலை வந்து அல்நாடா, நான் வந்து முஹேசினா. ஸோ, நாங்க என்ன பண்ணோம்னா வந்து எல்லாருமே வந்து யூனியன் கிட்ட வந்து மீட் பண்ணோம். ஸோ, எனக்கு வந்து துபாய் ஃப்ரீ ஜோன்லேருந்து வந்து எடுத்து நான் டைரக்ட்டா வந்து அல் ரஸ்ல இறங்கிட்டோம். அதேமாரி யூனியன்ல வந்து சங்கீன்னு அவங்க வந்து அ அங்கேருந்து வந்து எங்கள மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ, நான் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்ல வந்து நாங்க வந்து இந்த போர்ட்டுக்கு போறோம். ஸோ, நாங்க பர்துபாய் போறனால போட் அந்த மினி வந்து என்ன சொல்ல போட் மூலமா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, அது போகிற வழியில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ரீட்டெயில் ஷாப்ஸு அதேமாரி கொஞ்சம் சின்ன சின்ன வந்து சீ சைட்னாவே கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ, ஒரு ஓல்டு துபாய் நீங்க வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் பார்க்கணும். ஒரு ஓல்டு துபாய் எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம் பர்துபாய். ஸோ, எனக்கு இது டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அது வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம் வேற. ஸோ, கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் இந்த ரோடு ஃபுல்லா இருந்துச்சு. அ இது வந்து என்ன சொல்றதுன்னா, ரொம்ப பாஷான ஏரியான்னு சொல்ல முடியாது. ஒரு க கடல்ல வந்து வெட்டி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, அது அப்படியே போட் ட்ராவல் மாரி யூஸ் பண்றாங்க. இது தெரியுதா? இது கடல வந்து ஊருக்குள்ள வெட்டி கொண்டு வந்து அது போட் ட்ராவல் இங்கேருந்து அந்த சைடு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ, நாங்க வந்து போர்ட்டுக்கு வந்துட்டோம். போட் கிட்ட வந்தோனே வந்து நெறைய உங்களுக்கு வந்து இங்கேருந்து போற போட் வந்து ஃப்ரீக்வென்ட்டா இருக்கும். நாங்க 3 திரஹம்ஸ் பே பண்ணோம். ஸோ, பெர் ஹெட்டுக்கு 3 திரஹம்ஸ். போற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி. முக்கியமா துபாய்னாவே பெர்ஃப்யூம்னோ ஸோ இவங்கலாம் வந்து பெர்ஃப்யூம் மேக் பண்ணுவாங்க அவங்கலாம். ஸோ நாங்க 3 திரஹம்ஸ் வந்து இறங்கும்போது குடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க போட்குள்ள வந்து போய் உட்கார்றோம். ஆக்சுவலி இதில எந்த ஒரு புடிமானமும் இருக்காது. ஜஸ்ட் பிளெயின் போட். போய் நம்ம உட்கார வேண்டியதான். சுத்தி எந்த ஃபென்ஸ் அது மாரிலாம் இருக்காது. ஸோ அந்த சைடு வழி இல்ல. இந்த சைடு ஃபுல்லா மென்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே இப்படி போவோம். ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம இந்த கரையிலேருந்து அப்படியே அந்த ஆப்போசிட் போறோம். அவ்வளோதான். ரொம்ப வந்து லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்ல. இந்த போட் டூ ஆப்போசிட் போட். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஆக்சுவலி ரோட்வேஸும் இருக்கு போலாம். பட் ஓகே இது ஒரு ஃபன்னா இருக்கும்ல. ஸோ அதனால வந்து ட்ரை பண்ணலாம். நாங்க அடிக்கடி ஃப்ரீக்வென்ட்டா போறதில்ல. எப்பயாவது ஒரு வாட்டி தான் போறோம். ஸோ போலான்னு சொல்லிட்டு போனோம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா, செம்மையா இருக்கா வியூ. ஸோ நம்ம இங்கேருந்து அங்க தெரியுதுல்ல ஒரு பில்டிங். அந்த பில்டிங் தான் போறோம். அடுத்த துபாய் பேக் சைட். ஸோ அந்த பில்டிங்க்கு போறோம். அதுக்கு 3 திரஹம்ஸ் சார்ஜ். ஃப்ரீக்வென்ட்டா இருந்துட்டுருக்கும். இல்ல ஒரு 4, 5 போட் இருக்கு. ஸோ நீங்க எங்க போணுமோ அங்க கொண்டு போய் இறக்குவாங்க. அந்த மாரியும் இருக்கு. ஸோ நாங்க இங்கேருந்து அங்க அந்த இவ்வளோதான் வந்தாச்சு. ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் தான். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம அந்த இடத்துல ரீச் ஆயிடலாம். ஸோ இறங்கும்போது பைசா குடுத்துட்டு இறங்கணுன்றது வந்து கான்ஷியஸ்ல இருந்துட்டே இருந்துச்சு. ஆ வந்தாச்சு. ஆக்சுவலி இங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாவே வந்து ஆர்டிஏ இது. துபாய் ஆர்டிஏ இது. ஆ அது வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த மாரி ஒரு போட் வச்சிருக்காங்க. ஸோ நாங்க அட் லாஸ்ட் வந்துட்டோம். டக்ட் ஆகப்போது. நாங்க ரிட்டர்னும் வந்து இதே தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து திருப்பியும் அங்க போய் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த பார்த்தீங்களா, இதுலயே பிரைவேட்டும் இருக்கு. நீங்க வந்து 2 பேர் மட்டும் தனியா போணும். இல்ல உங்க ஃபேமிலியோட தனியா போணும்னா, அதுக்கேத்த மாரி சார்ஜ் குடுத்து போறதும் இருக்கு. ஸோ அத நீங்க அங்க போய் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நாங்க எங்க போறோம்ன்றத காட்டுறேன். பாய்.